கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். இந்த கடிதம் அன்பின் கடிதமாக இருந்தாலும், அதாவது பவுல் கிறிஸ்துவ மேல் வைத்திருக்கிற அன்பும், கிறிஸ்து நம் மீது மனிதர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பும், பவுல் பிலிப்பியர் மேல் வைத்திருக்கிற அன்பும், பிலிப்பியர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக பவுலை நேசிக்கிற அன்பும், இப்படி இந்த அன்பின் விளக்கங்கள் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு என்ற அந்த கிரியை செய்யப்படுவதற்கு பாடுகள் என்கிற பதமும் இணைந்தே இருக்கும். அன்பு ஆட்டோமேட்டிக்காக வர்றது கிடையாது. அன்பு மிக சிரமம் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய, செயலாற்ற வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய குணம். தம்மைத்தாமே பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்காமல் நாம் பிறர் மீது அன்பு செலுத்த முடியாது. லவ் இஸ் அ வெரி ரிஸ்கி ஜாப். ஆனால் அதுவே உண்மையானது, நிலையானது, நித்தியமானது, இரட்சிப்பானது. திரும்பவும் இந்த அதிகாரங்களிலெல்லாம் சரீர முயற்சி, உலக பிரகான முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீர முயற்சியினாலோ இந்த உலக பிரகாரமான முயற்சியினாலோ நாம் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது, இரட்சிப்பை முழுமையாக்கி கொள்ள முடியாது. ஆனால் கிறிஸ்துவை பற்றும் அன்பும், நாம் நம்மை வெறுத்து பிற மனிதர்களை பற்றும் அன்பும், அவர்களை நேசிக்கும் அன்புமே அல்லாமல் வேற ஒன்றும் கிரியை செய்ய முடியாது என்பதை திரும்ப திரும்ப பல வழிகளிலே ஏக சிந்தை, ஏக மனம், இசைந்த ஆத்துமா, ஒன்றையே சிந்தித்து, இப்படி எல்லா வார்த்தைகளையும் பவுல் பயன்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தின் அந்த ஆரம்ப பகுதியானது முதல் அதிகாரத்தின் 27ஆம் வசனத்தில் இருந்த தொடர் வார்த்தைகள் தான். ஆதலால் பாடுகள் நமக்கு உண்டு என்பதால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியினாலே யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இருக்குமானால், தகப்பனையோ தாயவோ இழந்திருக்கிற ஒரு குழந்தைகிட்ட தகப்பனையோ தாயவோ இழந்து அதிலிருந்து மீண்டு வந்தவங்க போய் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாலே போதும், அவங்கள ஆறுதலை பெறுவார்கள். ஏன்னா நம்மை அறியாமலே அந்த பாடுகளிலே புகுந்து கடந்து வந்தபடினாலே அந்த வேதனை நமக்கு புரியும். நாம் பேச மாட்டோம். அந்த வேதனையின் உச்சக்கட்டத்திலே நான் அனுபவித்தபடினாலே அந்த கண், அந்த பரஸ்பர உறவு, அந்த தொடுதல், அந்த மூச்சு, இவைகளெல்லாம் இழந்து கொண்டிருந்த இந்த தற்போது இழந்திருக்கிற பிள்ளைகளுக்கு, விசுவாசிகளுக்கு ஆறுதலாய் அமையும். அதுதான் அன்பு. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆறுதல் உண்டாகிறது. கிறிஸ்துவின் அன்பினாலே தேற்றப்படுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்குள்ளாக உண்டாகிறது. அந்த இரண்டு மனங்களும் ஒத்துப்போகிறது. யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் அந்த பாடுகளுக்கு உட்பட்டு வெளிவந்த மனிதர் சொல்லும் சொல்லானது உற்சாகத்தை தருகிறதாக, நம்பிக்கையை தருகிறதாக, ஒரு 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 இனம் புரியாத ஒரு வாழ்வை வாழ முடியும், சந்திக்க முடியும் என்று சொல்லுவது போல அமையும். ஆதலால் நீங்கள் எல்லோரும் ஒரே மனநிலைக்கு வந்து விடுங்கள், அன்பையே மையப்படுத்தி விடுங்கள். ஏக சிந்தை, ஒரே சிந்தை தான். அதாவது அது ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது இட் இஸ் அ வேகா, கம்ப்ளீட்டா பரந்த மனப்பான்மையா இருந்தாலும் எல்லாமே அன்பை தான் அடிப்படையாக இருக்கிறது. ஒரே ஒரு காரியம்தான் அன்பு. அது எது பரந்த காரியம், எது அது அன்பு தான். ஏக சிந்தையா இருக்கணும், ஏக அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து கிறிஸ்து 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 கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அன்பு, கிறிஸ்து என்றால் மன்னிப்பு, கிறிஸ்து என்றால் பாடுகளை அனுபவிப்பது, கிறிஸ்து என்றால் விட்டு கொடுப்பது, கிறிஸ்து என்றால் சுயம் சாவது, கிறிஸ்து என்றால் பரலோகம், கிறிஸ்து என்றால் அவருக்காகவே சகலமும் செய்கிறேன் என்ற அர்த்தத்தை உடையதாய் காணப்படுகிறது. இப்படி ஏக சிந்தை, ஏக இசைந்த ஆத்துமா, இப்படி ஒன்றையே சிந்தித்து, பவுலுடைய சந்தோஷமே இதுதானா. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர்களும் கிறிஸ்துவை முழுமையாய் அனுபவிக்கவும், முழுமையாய் அவருக்குள்ளாக மாறுவதையும் தான் பவுல் விரும்புகிறாராம். அந்த சந்தோஷத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நீங்க எதை செய்தாலும் ஆர்கியூமெண்டா செய்யாதீங்க, போராடி செய்யாதீங்க, பிற இடத்திலிருந்து பறித்து செய்யாதீங்க. உங்களுக்கு பெருமை வேணும் என்று சொல்லி வீண் பெருமையினால செய்யாதீங்க. மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் மேலானவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். அவர் என்ன டைரக்ஷன்ல யோசித்து சொல்றாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஒரு விதங்களில யோசித்து சொல்றாரா இருக்கும், செய்கிறாரா இருக்கும் என்று சொல்லி பிறருடைய செயல்களையும் பிறருடைய போதனைகளையும் கொஞ்சம் நிதானமாக ஏற்றுக்கொள்ளுங்கள், அல்லது நிதானமாக பரிசீலனை செய்யுங்கள்.
ஏக மனம், ஏக சிந்தை, ஒரே நோக்கம், கிறிஸ்துவின் நிமித்தமாக கூடி வரும்போது ஒருவருடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவத்தை இங்கே எழுதுகிறார். எதிரிக்கும் விசுவாசிக்கும் இடையில இல்ல, விசுவாசிகளுக்கு மத்தியிலே உண்டாகக்கூடிய சின்ன 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 கருத்து வேற்றுப்பாடுகளை கவனமாக கையாளுவதற்கு சொல்லுகிறார். அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அதாவது நல்ல கிறிஸ்தவர்கள் தான், ஆண்டவருக்குள்ளாக ஆழமாய் இருப்பவர்கள் தான். ஆனால் தாங்கள் யோசிப்பதுதான் சரி, தங்களுடைய யோசனை, தங்களுடைய திட்டம், தங்களுடைய கருத்து தான் சரி என்று எல்லாருடைய சரீரமும் தங்க பிரெயின்ல ஃபிட் ஆயிரணும்னு நினைப்பாங்க. அது தவறு. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பிரெயின், தனித்தனி சிந்திக்கும் திறன், தனித்தனி அறிவு நிலை, தனித்தனி ஆன்மீக எக்ஸ்பீரியன்ஸு, அவங்க அனுபவங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில தலைவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். தன்னுடைய விருப்பம் நிறைவேற வேண்டும். தேவன் உனக்கு அழைப்பு கொடுத்திருந்தார், தேவன் உனக்கு ஒரு தரிசனம் தந்திருந்தால் உன்னை கொண்டு அவர் நிறைவேற்ற விரும்புகிறார் என்று அர்த்தம். அது அநேகர் அடுத்தவங்கள்ட்ட திணிச்சிருவாங்க, திணிச்சிட்டு அவங்க செய்ய மாட்டாங்க. இப்படி தவறான சில நோக்கோடு கூட நாம் பணி செய்கிறோம். இதில் நாம் கவனம். பணி செய்வது மட்டுமல்ல, கிறிஸ்துவை பின்பற்றுவதிலும் அநேக காரியங்களில் எப்படி செய்கிறோம். அது மேல்மட்டத்திலிருந்து குடும்பம் வரைக்கும் இந்த குணம் இருக்கிறது. அதெல்லாம் நாம் கவனமாக இந்த காரியத்தில் சிந்தித்து கையாள வேண்டும். நமக்கு புலப்படவில்லை, புரியவில்லை என்றால் கிறிஸ்துவிடத்தில் ஒப்பு கொடுத்து விட வேண்டும். ஐயா, நான் இந்த காரியத்தை இப்படி செய்தால் நல்லா இருக்கும் என்று நான் யோசிக்கிறேன், அதை சொல்லுகிறேன். அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா எனக்கு தெரியவில்லை, அல்லது இவர்கள் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்டயே சொல்லிடணும். அந்த காரியம் தேவன் நம் மூலமாக செய்ய திட்டமிட்டிருப்பாரானால் அவர்களையும் நமக்கு சாதகமாக மாற்றி விடுவார். இது அநேக காரியங்களில் நம்ம உணரலாம். இப்போ எப்போவுமே எதிர்ப்புகளோ ரிஜெக்ஷனோ வரும்போது ஊழியத்திலே ஒரு காரியத்திலே ஒரு நிறைவான காரியம் இப்படி செய்தாதான் கரெக்டு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் செய்வதற்கு மற்றவங்க ஒத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது வாழ்க்கையாகட்டும், குடும்பமாகட்டும், எந்த ஒரு முடிவாகட்டும், உடனே அதை ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இப்படி கிறிஸ்தவ இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அதாவது கிறிஸ்து தன்னால் இயன்ற அளவு போதிப்பார், போதித்து முடித்துவிட்டு தன்னால் இயலவில்லை என்றால் பிதாவினிடத்தில் ஒப்பித்து விடுவார். இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தையே நம்மளுக்குள்ளாக இருக்க வேண்டும். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல், அவர் 100% மனிதனாயிருந்தார், 100% தேவனாயிருந்தார். அவர் தேவனாயிருந்து மனிதனாய் வந்திருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் மனிதனாய் செயல்பட வேண்டியதை அவர் மனிதனாகவே செயல்பட்டார். அவர் நமது மத்தியிலே தேவனைப் போல செயல்படவில்லை. அதிகாரத்தோடு, இன்றைய கால தலைவர்கள் செய்வது போல அராஜகத்தோடு செயல்படாமல் விட்டு கொடுத்தார், ஏற்றுக்கொண்டார், காத்திருந்தார், பொறுமையாய் இருந்தார், வெறுமையாக்கினார், தன்னையே வெறுமையாக்கினார். எந்த அளவுக்கு என்றால், ஒரு அடிமைக்கும் அடிமையாகத்தக்கதாக அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னும் கிறிஸ்து இப்படிப்பட்ட மிகப்பெரிய தாழ்மையினாலே காத்து கொண்டிருக்கிறார். இந்த பகுதியானது பல ஆன்மீக சிந்தைகளை நமக்கு கற்றுத்தருகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து பூமியில் இறங்கி வர தேவையே இல்லை. ஆனால் அவர் இறங்கி வந்த விதம் என்னவென்றால், அவர் இருந்த மகிமையிலே இறங்கி வரவில்லை. அந்த மகிமையை முற்றும் துறந்து நீசனிலும் மனிதனின் கடைசி மனிதன் மட்டும் அவர்களுக்கும் கீழ்ப்படிந்தவர்களைப் போல, அடிமையைப் போல தேவன் தம்மை தாமே தாழ்த்தினார். ஒரு ஆதாமால் ஏவாளால் முடியாத காரியம் தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படிதல். அந்த கீழ்ப்படிதலை கிறிஸ்து முதன்மைப்படுத்தினார். ஒரு மனிதனால் கீழ்ப்படிய முடியும் என்று வாழ்ந்து காட்டினார். நாம் நம்மை குறித்து அதிகமாக தற்பெருமை எடை போடும்போதுதான் தாழ்மை நம்மை விட்டு தூரமாகும், கீழ்ப்படிதல் நம்மை விட்டு தூரமாகும். கிறிஸ்து தேவசாயலின் மகிமையாய் இருந்தாலும் என்றால், நாம் பார்ப்பதற்கு அழகாகவோ, நல்ல பேச்சாளராகவோ, அறிவுத்திறன் உள்ளவர்களாகவோ, ஆன்மீக சிந்தையாளர்களாகவோ, அல்லது பாஷைகளை பகிர்ந்து அறிகிறவர்களாகவோ, எப்படிப்பட்ட பெரிய வல்லமையாயிருந்தாலும் நாம் நம்மை மிகவும் கவனமாக தற்பெருமை இல்லாமல் கையாள்வதே மேன்மை. நம்மை நாம் கையாளுவதுதான் ஆசீர்வாதம். இது நமது பலத்தால் முடியாது, ஆனால் நமது விருப்பத்தால் முடியும். நாம் விரும்பி கிறிஸ்துவின் உதவியை ஏற்றுக்கொள்ளும் போது, உதவியை நாடும் போது, இந்த தாழ்மையை, கிறிஸ்துவின் தாழ்மையை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுது தேவன் மகிமைப்படுத்துவாராம். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு முதன்மையான அடையாளமாய் இருக்கிறார். ஆதலால் அவர் தம்மை இந்த அளவுக்கு தாழ்த்தினபடினாலே தேவன் அவரை அந்த அளவுக்கு உயர்த்தி, பூமியில் உள்ளோர் யாவரும், பூமியின் கீழானோரும், முழங்கால்கள் யாவும் முழங்கும்படிக்கு தேவன் அனுகிரகம் பாராட்டினார்.
கிறிஸ்துவின் நாமம் இந்த உலகத்திலும் உலகத்திலே வானத்திலும் பூதளத்திலும் பூமியின் கீழுள்ள 3 லோகத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தபடியினால் அத்தனை இந்த 3 லோக பொருட்களும் ஜீவராசிகளும் வல்லமைகளும் அதிகாரங்களும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கின்றன. ஆதலால் கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் ஜெபிக்கும் போது இந்த அந்தகார சக்திகளின் கிரியைகளோ இச்சைகளோ ஜெயம் கொள்ள விடாதபடிக்கு கிறிஸ்துவின் நாமம் வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. ஆதலால் எனக்கு பிரியமான பிள்ளைகளே என்று சொல்லி கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு சமீபமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, தூரமாயிருக்கும் போது மாத்திரமல்ல, உங்கள் ரட்சிப்பு நிறைவேற வேண்டும் என்றால் தேவனுக்கு முழுமையாய் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் அவருடைய சித்தம் இதுதான். அவருடைய விருப்பத்தை உங்களுக்குள்ளாக உருவாக்குகிறார். இதற்காகத்தான் நான் ஓடினேன், இதற்காகத்தான் நான் பிரயாசப்பட்டேன். கிறிஸ்துவின் நாளிலே 2ஆம் வருகையிலே நீங்கள் எல்லோரும் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களைப் போல உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறது தான் எனக்கு தேவன் தருகிற தேவனுடைய சமூகத்தில் எனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சி, எனக்கு கிடைக்கிற வெகுமதி. இந்த உலகம் கோணலானதும் மாறுபாடனுமான சந்ததியாய் இருக்கிறது. அவர்கள் நடுவிலே நீங்கள் உங்களை நீதிமான்களாய், குற்றமற்றவர்களாய், கபடற்றவர்களாய், தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய், பரிசுத்த பிள்ளைகளாய், மாசற்றவர்களாய் இருக்கும்படிக்கு வாய்ப்பு கிடைக்கிற வேலைகளை எல்லாம் முறுமுறுக்காமல் செய்யுங்கள். தர்க்கம் பண்ணாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கென்று செய்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் உங்கள் இயன்ற பலத்தோடு செய்வீர்கள். தர்க்கம் பண்ணி பிறரை விரட்டி விட மாட்டோம். கிறிஸ்து எல்லோரையும் கூட்டி சேர்த்தது போல நாமும் கூட்டி சேர்ந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுவோம். இப்படிப்பட்ட விசுவாச பலியாகிய உங்கள் ஊழியம், உங்கள் பலி, உங்கள் ஆராதனையின் மேல் நான் வார்க்கப்பட்டு போகும் பலியாய் இருக்க விரும்புகிறேன். இது எனக்கு முழுமையான நிறைவான சந்தோஷத்தை தருகிறது. என்னோடே கூட நீங்களும் சந்தோஷப்படுங்கள். பவுல் எப்பொழுதுமே ஹையஸ்ட் ஆஃப் பெயின் பாடுகளை எழுதிவிட்டு அந்த பாடுகளுக்கு உள்ளாக மறைந்திருக்கக்கூடிய சந்தோஷத்தை, கிறிஸ்துவின் நிமித்தமாக உண்டாகக்கூடிய அந்த சந்தோஷத்தை எடுத்து காட்டுவார். இதை நாம் உணர மட்டும்தான் முடியும். பாடுகளை பகுத்து அறிவோம், ஆனால் அதனுடைய விளைவுகளை, சந்தோஷத்தை உணருவோம். இதைத்தான் நாம் முதல் அதிகாரத்திலே படித்தோம். அறிந்து உணர்ந்து இரட்சிப்பு பூரணப்பட நிறைவேற்றப்பட வேண்டிய காரியங்கள். 19ஆம் வசனம். எப்பாப்பிராத்தேத்துவோடு கூட சேர்ந்து தீமோத்தேயுவை அனுப்பி அவர் தீமோத்தேயு அங்கே அவர்களை கண்டு அவர்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கண்டு இவரிடத்துல திரும்பி வந்து சொல்வதற்காக அவர்களுடைய மனநிலைமையை அறிவதற்கு தீமோத்தேயுவை அனுப்பலாம் என்று நான் எண்ணியிருக்கிறேன் என்று அவருடைய விருப்பத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார். நான் வந்து பார்ப்பது எப்படி எனக்கு சந்தோஷமா இருக்குமோ அப்படி தீமோத்தேயுடைய கண்களும் தீமோத்தேயுடைய அறிவு நிலையும் ஆன்மீக நிலையும் என்னை போலவே இருக்கிறது. நான் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவுக்குரியவைகளையே தேடுகிறபடியால், எந்த ஒரு காரியத்திலும் கிறிஸ்துவே நான் முதன்மைப்படுத்துகிறபடியால் அதை போலவே தீமோத்தேயும் அப்படியே செய்கிறார். ஆதலால் உங்களை அவர் அலசி ஆராய, உங்களுடைய வளர்ச்சியை காண என் கண்கள் போல அவர் இருப்பார். மற்றவர்கள் எல்லாரும் அவருடைய நோக்கங்கள் வேறையாய் இருக்கிறது. அநேகர் அவர்களோடு கூட இருக்கிறார்கள் என்று இது அர்த்தம். அவருடைய நோக்கம் கிறிஸ்துவை முழுமையாய் பற்றியதாய் இல்லாமல் தங்களுக்குரியதாய் காணப்படுகிறது. இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளா இருக்கக்கூடிய மனநிலைமைகளும் வேத பாகுபாடுகளும் தான் நாம் இங்கே அலசி ஆராய்கிறோம். நமக்குள்ளாகவும் இப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ததும்புகிற மனநிலையா, கிறிஸ்துவை முதன்மைப்படுத்துகிறேனா, என்னை முதன்மைப்படுத்தி இந்த காரியத்தை செய்கிறேனா, ஒரு ஜெப ஒழுங்கா இருக்கட்டும், ஒரு காணிக்கையா இருக்கட்டும், ஒரு சபையிலே செய்யக்கூடிய ஒரு பொறுப்பான படியா இருக்கட்டும், பிறர் என்னை காண வேண்டும், மெச்ச வேண்டும், பிறருக்கு முன்பாக நான் ஒரு செலிபிரிட்டியை போல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எனக்கான அறிமுகம் உண்டாகக்கூடிய பணிகளை செய்கிறேனா, அல்லது நான் கிறிஸ்துவை நேசித்து முதன்மைப்படுத்தி 100% ஈடுபாடோடு நான் அவருடைய நாம மகிமைக்காக செய்கிறேனா என்பதை நிதானித்து அறிய வேண்டும். 23ஆம் வசனம். ஆகையால் என் காரியம் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்த உடனே, அதாவது அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த உடனே அவனை அனுப்பலாம் என்று இருக்கிறேன். பவுலுக்கு தெளிவாக தெரிந்து விட்டது, ஜட்ஜ்மெண்ட் வந்தா தீமோத்தேயுவை மட்டும்தான் அனுப்ப முடியும், நான் போக முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் அவர்கள் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக நான் சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுடைய நம்பிக்கையையும் தெரிவிக்கிறார். அந்த எப்பாப்பிராத்தேத்து உங்கள் ஸ்தானாதிபதி என்றால் அவர்தான் பொறுப்பாளராக இருக்கிறார். அதனால் அவரை அங்கே அனுப்பிவிட வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன். நீங்கள் கொடுத்து அனுப்பிய காணிக்கையை கொண்டு வந்து அவர் இங்கே என்னிடத்தில் தங்கி இருக்கும்போது அவர் மரண வியாதிப்பட்டார். உங்களை என் மனம் போல கவனித்துக் கொண்டு வருகிற அந்த எப்பாப்பிராத்தேத்து
இங்கே வந்து மறுத்து விடுவாரானால் என்னுடைய வேதனையிலே மிகவும் வேதனையாகிவிடும். ஆதலால் நாங்கள் தேவனிடத்திலே கெஞ்சினோம், ஜெபித்தோம், நீங்களும் ஜெபித்தீர்கள். தேவன் அவனுக்கு பிராணனை மீண்டும் தந்தார். அவனுடைய பிராணனை அல்ல, என்னுடைய பிராணனையே அவர் எனக்கு தந்தது போல இருக்கிறது. ஆதலால் நீங்கள் அவரை கண்டு சந்தோஷம் அடையும்படி அவரை உங்களிடத்தில் அனுப்புகிறேன். உங்கள் மனம் போல இருக்கிற அவரை நீங்கள் மீண்டும் ஏற்றுக்கொண்டு அவர்களை கனமாய் எண்ணுங்கள். அதாவது தீமோத்தேயுவையும் எப்பிராத்துவையும் நீங்கள் நான் வருவது போல கனமாய் எண்ணுங்கள். கிறிஸ்துவுக்குள் ஆழமான முறையிலே நாம் எப்படி வளர வேண்டும் என்பதை பவுல் படிப்படியாக கற்றுத்தருகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவைகளெல்லாம் கடைபிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆமென்.